டேய் டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுவாள மாப்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவாவது பாத்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்பிள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்பிள பிராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டியை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்பிள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்பிள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படி ஆயிடலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள ஏய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. ஏய் அந்த பொண்ணான்னு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்ள. இப்ப என்ன பண்றது? குட்டியை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்னடா பண்றது? டேய் டேய் கருமம் பிடிச்சவனே, மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க. யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்தி வா. ஓ ஏய் அவர்தான் பேசு. ஹலோ ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோட் போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா. ஹலோ வணக்கங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பா I'm நம்ம already already committed. committed. ஓகே ரைட். இன்னொன்னு தெரியுமா? ஆமா, நீங்க இவ்வளவு சொல்ல கலரா வந்துடுறேன். இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்ளோ கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம். ஆக்சுவலா நான் இவனை எல்லாம் நம்பவே கூடாது. கமலி, சொன்னா கேளு கமலி. ஏய், வாடி போலாம். என்னடா பண்ண? என்னடி ஆச்சு? சொல்றா. கமலி என்னாச்சு? உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டை மாத்திர மேட்டர்ல சொல்லிட்டுடா. கமலி 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 ஒரு நிமிஷம். கமலி 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 சாரிப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன். அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல. அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல. எந்த ரீசனும் சொல்லாத. இன்னையோட உனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. சொல்றா பரவாயில்ல கொடுங்க. என்னடா மாப்ள என்னாச்சு? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாத்தீங்கடா மாப்ள, ஒன்றும் முடியல. எல்லாம் அந்த குண்டனால வந்தது. டவுட்டு, உன்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா? ப்ளீஸ். கட்டிங்ன உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன். இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். நான் ஆக்சுவலி என் பேரு சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ்
அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் பாய் குட். மிஸ், கோயிலில் பார்த்தது உண்மைதான். ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோன்னே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ, சாரி. என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க. பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் ஹலோ, அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான். ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது? ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா? தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லையே. அதான். உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்றேனா? சும்மா பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. இங்கே தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க, உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்துட்டேங்க. உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். இல்லையே, நீங்க தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து 1 மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மால வேணாங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய், படிக்காம சாவி நிலைமையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யாக்கா சொல்கிறேன், நீயும் சொல்கிறேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள, நத்திங்க. ஆமா, இதோ வரேம்மா. நீ சொல் மாப்ள, நேத்து நைட்டே ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஆமா. ஹலோ. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க ஃபாதர்? இல்ல சார், அவரு போய் சேர்ந்தாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களேன். நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல். பை. நம்பிட்டா. திரும்ப கால் பண்ணலாம். பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா. ஹலோ. ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ். மிஸ்ஸா? ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு.
மெசேஜா இப்பவா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சுல? சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்துல திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாலோ. பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போட்டு. லுக்கே சரியில்லை மாப்பிள்ள. நீங்க Hello. சிக்னல் ரொம்ப டேமேஜ் Hello, ஆயிருக்கு. mister. வீட்டுக்குள்ள வந்து ஹலோ ஹலோ. பா எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நம்மால காணோம். போறது மாதிரியே இருக்குது. போ அந்த அங்கிட்டு போ. டாடி தூங்கு தூங்கு. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. வாணிங்க. பக்கத்து இருப்பேன். இந்திரா இந்திரா. டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே அது வந்து எங்க வீட்டு மாடியில உனக்கு என்னடா வேலை? இல்லண்ணே கவிதா பிள்ளைய ரூட் விட்டுருக்கேன், அதுக்காகத்தானே வந்தேன். பாத்தியாப்பா? ஓப்பனா பேசினா விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கிளம்புடா. என்னண்ணே பக்கத்து இருக்கார என்னையோட மாட்டுற, அங்க ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்டை கொடுத்துருக்கான். எங்க? அதான் அந்த சைடு அப்படியே வெயிட்டி பாரு. போ போ போ. டேய் எங்கடா? அதான் அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்பிள்ள, சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் டேய், அதை சொன்னேன் இல்ல. கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்கும் போல இருக்கு. ஆக்கிட்டாங்க. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய் யாரா நீங்களா? என்ன தெரியலையாண்ணே? குத்தி பிடிவேன். ஒன்ன தெரியும். அவ யாரு? பிரதர்ண்ணே. பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? பிரதர்னா அடிச்சு வாயை உடைச்சு பிடுவேன். டேய் டேய் எங்க உன் மூஞ்சிய காட்டு. எங்க இருந்துடா வர்ற? கோரிப்பாளையத்துல இருந்து வரேன். 13 கிலோமீட்டராடா தள்ளி வந்திருக்க நீ. எப்படா வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. கை கை எந்திரிக்கடா எந்திரிக்கடா. போடா போடா போடா. அப்லோட் பண்றதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் படுறி. இல்லம்மா, ஏண்டி? நீ தூங்குமா. 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாண்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளவு பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. என்ன ஆனாலும் பரவாயில்ல. கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ணு போ. ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ, நான் தான் மாப்பிள்ள. நலம் நலம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இது அது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்டா? அப்போ என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்துக்கிற? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற. கரண்ட்டை கட் பண்ண சொன்ன நீ இப்போ என்ன கமிஷன் பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனரா? மாப்பிள்ள என்னடா எதுக்கு மாப்பிள்ள இப்ப இவ்வளவு எமோஷன்? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பாத்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு. எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுது. ஹலோ, சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம் இருடா. டேய், கரண்ட் வந்துருச்சுல, எஞ்சி போடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்க கமிஷனர் ஃப்ரெண்டாமே. யாரா உனக்கு சொன்னது? ஃபேஸ்புக்ல பார்த்தேன்டா. ஃபேஸ்புக்கா? தம்பி ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிடுறேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்குது. நம்மளுக்கு பெருமை இல்லையா? உன் பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது. நீ ஊராம்பேத்தியோட கொஞ்சுற. பேஸ்புக்ல போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிகராமே? அப்படியா அப்படியா? ஓடி நீ போடா. சிம்பு ரசிகரா? வரேன் பிரதர். டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு. என்னடா மேட்ரு? லவ் மேட்ரு. ஏய் லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல, சொல்றேன். பிரதர் நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் செட் பண்றேன். பிரதர், அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. மேல் வீட்டு டீச்சர். என்னது மேல? ம். ஹேய், அவெல்லாம் அதுக்கு நான் செட் பண்ணிக்கிட்டு வான்னு கூப்பிட்டா வந்துட மாட்டான். தோ கூப்பிட்டு பாரு, வராங்களான்னு பார்ப்போம். ஐயோ, குட் மார்னிங் மிஸ்.
சார் காயின் போட்டால் தான் சார் பேச முடியும். தெரியும்யா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு. ஏண்டி முதல்லயே சொல்ல? எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. அத்தை, மேல் வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. மேல் விட்டாட்டியா? வாங்க வாங்க, உட்காருங்க. ஷூ போட்டு கிட்ட கொடுத்துருப்பாளோ? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லக்கா. சார் வீட்ல இல்லையாக்கா? அவர் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் பொண்ணு கிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அவர் வேற ஊர்ல இல்லையா, அதான் உங்க பசங்களை விட்டு 4 வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட்லயா? அம்மா, இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன். உள்ள போ. கொழுந்தனாரே, நீங்களா? அனி, போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். அம்மா, அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது. போமா. வேணாண்டா. போமா ப்ளீஸ். பாப்பா, பிரச்சனை பண்ண பையன் கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல. அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டி போய் ஆள் யாருன்னு காம். ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க. அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல? ஏய், அங்கிளை கூட்டி போய் ஆள் யாருன்னு இதுக்கு காம். அண்ணனே பெட்டர். ஒய்யல. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை ஆண்டி. பாப்பா, வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பாப்பா, நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்துட்டு வரேன். ஆண்டி உட்காருங்க. சொல்டா மாப்ள. பங்காளி, ஒரு சின்ன பிரச்சனைடா. அதோ அந்த கட்டம் போட்ட சட்டை. அவனா? சரி, நீ முன்னால போ. ஏமா போல ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை அனுப்ப மாட்டேன்ற. மாமா அவன் எப்படி லவ் பண்றேன்னு தெரியுமா? ஏய், தலகுல பஸ் போயிடுச்சா? இன்னும் வரலக்கா. மாப்பிள வீக்கல பேசுறது உங்களுக்கு ஏத்தா மாமனே கொஞ்சம் பாக்கலாம்ல. ஏய் மச்சி 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 மச்சி, என்னடா? இல்ல, நீ முன்னாடி போனா என் ஆள் முன்னாடி நீ கெத்தா தெரியற, நான் வெத்தா தெரியறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் முன்னாடி போட்டுமா? போய் தொலை. தேங்க்யூ. எதுக்கு இந்த பில்டப்? போட ஆரம்பிச்சிட்டோம்ல. ஹலோ பிரதர், உன் பேர் என்ன? ராஜேஷா? இல்ல, பாலு. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் உன் கேரக்டர் சரியில்லையே. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அனிமல்ஸ் அழகா இருக்கும், ஆனா அறிவா இருக்காது. பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டணும். உட்காரு. பொம்பளை பிள்ளை சண்டை போடுறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் பட்டு விழுந்துருவேன். நீங்க போலியா என்ன? நான்லாம் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமாக அடிப்பேன். எப்படி 2-3 டெத்து கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு பொம்பளை பிள்ளைலாம் கூப்பிடுவாங்க. தேவையாது. அண்ணே, நம்பிட்டேன். பாருப்பா, பாக்குற பொண்ணெல்லாம் பொண்டாட்டியை நினைக்க கூடாது, நல்லது இல்ல, புரியுதா? என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாது. அவ போயிட்டா. எங்கடா போனோம்? டெய்லர் கடையில் உட்கார வச்சிருக்கு. இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுத்துறது நிப்பாட்டு. நான் உங்களுக்கு பிடிக்கல. டீச்சர் மேட்ரா? அதை நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுருவியா? அது இப்படி அவங்களுக்கு பிடிக்கலடா, நாங்க லவ் பண்றோம்ல. டேய், பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாதுடா. பங்கு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். பங்காளி கையெல்லாம் மடிக்கிறாரு. இது வேடிக்கை பார்க்குற கை, அது விளையாடுற கை. நீ விளையாடுற மாப்பிள்ள. அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணே.